வணக்கம் நேயர்களே. நாம் கடந்த முறை இந்தியாவில் கோலோச்சும் அரசியல் தலைவர்கள், குடும்பங்களைப் பற்றி பார்த்தோம். அந்த வகையில் இந்த முறை கூடுதலாக சில மாநிலங்களை பார்க்க உள்ளோம். கடந்த முறை தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பொதுவான இந்தியா முழுமைக்கான அரசியல் நிலை குறித்து பார்த்தோம். இந்த முறை நமது அண்டையில் உள்ள மாநிலங்களை பற்றி பார்ப்போம். குறிப்பாக நாம் எடுத்துக்கொண்டால் புதுச்சேரி நமக்கு மிகவும் அருகில் உள்ள மாநிலம். அந்த புதுவையில் கூட ஒரு சில குடும்பங்கள் அரசியலில் கோலோச்சி வருகின்றன. அதன்படி முன்பு வெங்கட சுப்பா ரெட்டியார் அவர்கள் முன்பு புதுவை மாநில முதல்வராக இருந்துள்ளார்கள். அவருடைய மகன் வைத்திலிங்கம் அவர்களும் முதலமைச்சராக இருந்துள்ளார்கள். அவர்கள் தற்போதும் தலைவராக இருந்து வருகிறார்கள். அதுபோல் பார்த்தோம் என்றால் தற்போதைய முதல்வர் ரங்கசாமி அவர்களும் அவருடைய நெருங்கிய உறவினரான நமசிவாயம் அவர்களும் புதுவை அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அதுபோல் தற்போது வில்லியம் ஷேட் அவர்களும் அவருடைய மகனும் தற்போது புதுவையில் எம்எல்ஏக்களாக உள்ளார்கள். அதுபோல் முன்பு முன்னாள் முதல்வர் எம்ஓஎச் ஃபரூக் மலைக்காயரும் அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்துள்ளார். அவருடைய மகன் எம்ஓஎச்எஃப் ஷாஜகான் அவர்களும் புதுவை அரசியலில் செல்வாக்குடன் இருந்து வருகிறார்கள். அடுத்தாக நாம் அருகிலுள்ள கர்நாடக மாநிலத்தை எடுத்துக்கொள்ளலாம். கர்நாடக மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் முதலாவது நான் நினைவு கூறுவது முன்னாள் பிரதமர் திரு HD தேவகவுடா அவர்களும் முன்னாள் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் இருந்துள்ளார்கள். மதசார்பற்ற ஜனதாதளத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார்கள். அவருடைய மகன் HD குமாரசாமி அவர்களும் முன்னாள் முதலமைச்சராகவும் துணை முதல்வராகவும் இருந்துள்ளார்கள். அடுத்ததாக அவருடைய மனைவி HD குமாரசாமியுடைய மனைவி அனிதா குமாரசாமி அவர்களும் அரசு பதவியில் இருந்துள்ளார்கள். அதுபோல் அவருடைய நிகில் குமாரசாமி அவருடைய மகன் அவர்களும் முக்கியமான பதவியில் இருந்துள்ளார்கள். அதேபோல் HD தேவகவுடாவுடைய மகன் HD ரேவண்ணா அவர் எம்எல்ஏவாக இருந்துள்ளார். அதுபோல் பவானி ரேவண்ணா ஜில்லா பஞ்சாயத்துடைய உறுப்பினராக இருந்துள்ளார்கள். HD ரேவண்ணாவுடைய மனைவி. அதுபோல் பிரஜ்வால் ரேவண்ணா எம்பியாக இருந்துள்ளார்கள். அதுபோல் சுராஜ் ரேவண்ணா அவர்களும் மேலவை உறுப்பினராக இருந்துள்ளார்கள். இதுபோல் மேலவை உறுப்பினராகவும் அரசியல் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பதவியில் வகித்துள்ளார்கள். அடுத்தாக PS எடியூரப்பா அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்துள்ளார்கள். அவர் தற்போதும் செல்வாக்கு மிக்க தலைவராக உள்ளார்கள். அவருடைய மகன் BY ராகவேந்திரா அவரும் அவருடைய மற்றொரு மகன் BY விஜயேந்திரா அவரும் நல்ல செல்வாக்குடன் இருக்கிறார்கள். அதுபோல் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரசுடைய தற்போதைய தலைவர் அவர் தற்போது தலைவராக உள்ளார்கள். ராஜ்யசபாவுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்துள்ளார்கள். இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்துள்ளார்கள். அதுபோல் அவருடைய மகன் பிரியங்க் கார்கே அவர் அமைச்சராக இருந்துள்ளார்கள். அடுத்தாக அருகில் உள்ள கேரளாவை எடுத்துக்கொண்டால் பெரிய அளவில் அங்கு கோலோச்சுகின்ற குடும்பங்கள் இல்லை. இருந்தாலும் முன்னாள் முதல்வர் கருணாகரன் மகள் ஆகியோர் காங்கிரஸ் கட்சியில் நல்ல செல்வாக்குடன் இருந்துள்ளார்கள். தற்போதும் இருந்து வருகிறார்கள். அடுத்தாக அருகில் உள்ள தெலுங்கானா மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் கலவகுண்டல ஃபேமிலி, அதாவது கலவகுண்டல குடும்பம் என்று சொல்வார்கள். கலவகுண்டல சந்திரசேகர ராவ் தான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர். இப்போது பாரதிய ராஷ்டிர சமிதா எனக்கூடிய தெலுங்கானா ராஷ்டிர சமிதியுடைய தலைவராக இருந்துள்ளார்கள். தற்போது BRS கட்சியுடைய தலைவராக இருக்கிறார்கள். அவர்தான் தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்கள். அவருடைய மகன் அதாவது தாரக ராமராவ் அவர் அமைச்சராக இருந்துள்ளார்கள். அவருடைய மகள் அதாவது சந்திரசேகராவுடைய மகள் கவிதா அவரும் பியாக இருந்துள்ளார்கள். MLC-யாகவும் இருந்துள்ளார்கள். அதேபோல் சந்திரசேகராவுடைய உறவினர் ஹரிஷ் ராவ், அதேபோல் மற்றொரு உறவினர் சந்தோஷ்குமார் ஆகியோர்களும் தெலுங்கானாவில் கோலோச்சி வருகிறார்கள். அதுபோல் நம்முடைய முன்னாள் முதல்வர் NT ராமராவ் அவருடைய குடும்பம் ஆந்திராவில் செல்வாக்குடன் திகழ்கிறது. என்றால் தெலுங்கானா சொல்லும்போது பழைய ஆந்திர மாநிலத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியுள்ளது. இப்போது ஆந்திர மாநிலத்தையும் இப்போ நாம் கணக்கில் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஆந்திரா எடுத்துக்கொண்டால் NT ராமராவ் அவருடைய குடும்பம் தான் இன்று வரை கோலோச்சி வருகிறது. முதலமைச்சராக இருந்துள்ளார்கள். அவருடைய மருமகன் தற்போது சந்திரபாபு நாயுடு அவர்களும் முதலமைச்சராக இருக்கிறார்கள். அதேபோல் ஹரிகிருஷ்ணா அவருடைய குடும்பம் சேர்ந்த ஹரிகிருஷ்ணா, அதுபோல் பாலகிருஷ்ணா, அப்புறம் பிறகு புரந்தேஸ்வரி,
வெங்கடேஸ்வர் ராவ், தற்போது நரலோகேஸ்வரியில் அவருடைய குடும்பத்தில் ஏராளமானோர் பதவியில் வைத்துள்ளார்கள். ராமூர்த்தி நாயுடு, ரோஹித் ஆகியோர்களும் அந்த தெலுங்கு தேச கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு இந்த மாநிலத்தை ஆட்டி படைத்து வருகிறார்கள். அதுபோல் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி, ராஜசேகருடைய அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்துள்ளார்கள். அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டியும் முன்னாள் முதல்வராக இருந்துள்ளார்கள். அவருடைய தங்கை அவரும் தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார்கள். அதுபோல் ஜெகன்மோகனுடைய தாயார் அவரும் எம்எல்ஏவாகவும் இருந்துள்ளார்கள். இப்படி ஒய்எஸ்ஆர் ராஜசேகருடைய குடும்பம் பெரிய அளவில் பொறுப்பு வைத்துள்ளது. அதாவது விஜயம்மா, ராஜசேகர ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டி, விவேகானந்த ரெட்டி, அவினாஷ் ரெட்டி, வெங்கட சுப்பா ரெட்டி, சீனிவாச ரெட்டி, ரவீந்திரநாத் ரெட்டி என பலர் அந்த குடும்பத்திலிருந்து கோலோச்சி வருகிறார்கள். என்றால் நம் வருகின்ற மாநிலங்கள் என்றால் ஒடிசாவை சொல்லலாம். ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரையில் பட்நாயக் குடும்பம், பிஜு பட்நாயக் முன்னாள் முதலமைச்சர், அவர் நீண்ட நாட்களாக அங்கு கோலோச்சி வந்தார். தற்போது அவருடைய மகன் நவீன் பட்நாயக் 25 ஆண்டுகள் அசைக்க முடியாத அளவுக்கு 24 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்துள்ளார்கள். தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வருகிறார்கள். அவருடைய குடும்பம் முதன்மை பெற்ற செல்வாக்கு மிக்க குடும்பமாக உள்ளது. அதுபோல் பிஸ்வால் குடும்பம், வசந்த்குமார் பிஸ்வால், சிரஞ்சீவி பிஸ்வால் ஆகியோர்கள் குறிப்பிடத்தக்க அளவில் அதாவது துணை முதலமைச்சராகவும் துணை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார்கள். ஒடிசாவில் இந்த 2 குடும்பங்கள் தான் ஓரளவு சொல்லுகின்ற அளவுக்கு கோலோச்சி வருகின்றன. இனி அடுத்தது எப்படி வரும் என்று தெரியாது. ஏனென்றால் பிஜு பட்நாயக்குடைய மகன் நவீன் பட்நாயக் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதனால் அவருடைய குடும்பத்தை மீண்டும் அவருடைய வாரிசு அரசியல் வருவது சந்தேகம்தான். எனவே இதுபோல் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, நம்முடைய அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு குடும்பங்கள் கோலோச்சி வருகின்றன. இந்த முறை இது போதும். அடுத்த முறை மீதமுள்ள மாநிலங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க செந்தமிழர், வாழ்க தாய்மணி திருநாடு.